ஈயுண்ணி பத்மநாபரிடத்திலிருந்து, அதாவது மாதவரிடத்திலிருந்து பத்மநாபர், பத்மநாபரிடத்திலிருந்து நானூர் பிள்ளை அப்படின்னு மேலக்கோட்டையில ஒரு சுவாமி இருக்கிறாராம், அவரிடத்துல இருக்கான். அது அடியேனுக்கும் சாதித்தருள வேணும் அப்படின்னு வரதராஜ பெருமாளிடத்துல பிரார்த்தித்தார். அப்படியே ஆகட்டும், வரதராஜ பெருமாள் அனுகிரகம் பண்ணினார். நீங்க பிரதட்சணம் பண்ணிட்டு வரும் அப்படின்னு சொன்னார். பிரதட்சணம் பண்ணிட்டு திருவாய்மொழி பிள்ளை அவர் வந்திருக்கிறார். திருவாய்மொழி பிள்ளை எங்கிருந்து வந்திருக்கிறார் அப்படின்னா ஆழ்வார் திருநகரி கோயில், அதாவது இந்த நாலூர் பிள்ளை அப்படிங்கிறவர் அவர் தேவ பெருமாளை சேவிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கிறார். அப்போ உள்ள திருவாய்மொழி பிள்ளை வரதராஜ பெருமாள் தேவ பெருமாளை சேவித்து கொண்டிருக்கிறார். அப்போ ஸ்ரீ வைஷ்ணவ இடத்துல உள்ள யார் இருக்கா அப்படின்னு நாலூர் பிள்ளை கேட்கிறார். அந்த திருவாய்மொழி பிள்ளை அவர் எங்கிருந்து வந்திருக்கிறார்னா ஆழ்வார் திருநகரி. அதனால அவருடைய திருநாமம் என்ன அப்படின்னா திருமலை ஆழ்வார் அப்படின்னு பேர். இன்னைக்கு நாம திருவாய்மொழி பிள்ளைன்னு சொல்றோம். அவருடைய இயற்பெயர் என்னன்னா திருமலை ஆழ்வார். எங்கிருந்து வந்திருக்கிறார்னா திருவரங்கத்துல இருந்து வந்தாராம். அதனால கோயில், கோயில்னா திருவரங்கம், திருவரங்கத்துல இருந்து வந்தபடியினால அவர் பேர் என்ன திருமலை ஆழ்வார். கோயில் திருமலை ஆழ்வார் எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு சொன்னாராம். உடனே நாலூர் பிள்ளை பார்த்து, கோயில் திருமலை பெருமாள் கோவில் தானே வழக்கம், பெருமாள் கோவில்ல இருந்து கோயில் திருமலை ஆழ்வார்னு சொல்றீங்களே அப்படின்னு வேடிக்கையா கேட்டாராம். அதுக்கப்புறம் நாலூர் பிள்ளை அவரும் வந்து சேவிக்கிறார். அவர் வரதராஜ பெருமாளத்துல ஈடு வியாக்கியானம் மாதவர், பத்மநாபர், நாலூர் பிள்ளை, அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளை, என்னுடைய சீடன் நாலூர் ஆச்சான் பிள்ளை, இப்படி ஒவ்வொருத்தருக்கா இந்த வியாக்கியானம் கிடைக்கிறதே. இது பல பேருக்கு கிடைக்க வேணுமே, வரதராஜ பெருமாளே தேவ பெருமாளே நீர் தான் அதற்கு வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் பிரார்த்திக்கிறார். அப்போ ஒரு பக்கத்துல திருமலை ஆழ்வார் திருவாய்மொழி பிள்ளை இந்த ஈடு வியாக்கியானம் அடியனுக்கு கிடைக்கணும், அது பல பேருக்கு சென்றடைய வேண்டும் அப்படின்னு வரதராஜ பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார். மற்றொரு பக்கம் நாலூர் பிள்ளை அவர் ஈடு வியாக்கியானம் அது பல பேருக்கு சென்றடைய வேண்டும் அப்படின்னு தேவ பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார். ஸ்ரீநிதிம் நிதிமபாரம் அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தேவராஜம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆශ්‍රயே. வேண்டியவர்களுக்கு வேண்டியது அனைத்தையும் வழங்கக்கூடியவன், வரம் தரும் பெருமாள், வரம் தரும் பெருமாள் வரதன். இவர் வெறும் வரதன் அல்ல, வரதராஜர். அதனால வரதராஜ பெருமாள் வேண்டின உடனே அப்படியே செய்கிறேன் சொன்னார். அப்படியே ஸ்ரீ சடகோபத்தை நாலூர் பிள்ளைக்கு சாதிக்கும் போது நாலூர் பிள்ளையின் இடத்துல அப்படியே அழுந்தி ஸ்ரீ சடகோபம் நமக்கு சாதிக்கும் போது அர்ச்சகர் என்ன சொல்றாரோ அது அர்ச்சகருடைய வார்த்தை அன்று, அது பகவானுடைய வார்த்தை. அதனால உம்மகிட்ட இருக்கக்கூடிய ஈடு வியாக்கியானத்தை திருவாய்மொழி பிள்ளை இதோ ஏத்தாப்புல இருக்காரு கோயில் திருமலை ஆழ்வார், அவரிடத்திலே கொடுத்து விடும், அவருக்கு உபதேசம் செய்யும் அப்படின்னு சொன்னாராம். அப்படியே செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டார். அதனால நீர் நம்மோடு திருநாராயணபுரத்துக்கு வாரும் அப்படின்னு சொன்னார். அதனால திருமலை ஆழ்வார் திருவாய்மொழி பிள்ளை அப்படியே செய்கிறேன்னு நாலூர் ஆச்சான் பிள்ளை, நாலூர் பிள்ளை அவருடைய சீடர், அவருடைய பிள்ளை நாலூர் ஆச்சான் பிள்ளை, அவ தகப்பனார் பிள்ளை, அவ ரெண்டு பேரோடையும் திருவாய்மொழி பிள்ளை திருநாராயணபுரத்துக்கு எழுந்தருளினார். திருநாராயணபுரத்துல இருந்து ஈடு வியாக்கியானத்தினுடைய அர்த்தத்தை திருவாய்மொழி பிள்ளைக்கு கொடுத்தார், அர்த்தத்தை உபதேசம் செய்தார். திருவாய்மொழி பிள்ளை அதை அறிந்து கொண்டு ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருளினார். அப்பத்தான் மணவாள மாமனிகள் திருவாய்மொழி பிள்ளையை ஆசிரிக்க மணவாள மாமனிகளுக்கு ஈடு வியாக்கியானத்தை உபதேசம் பண்ணினார். இதுவரைக்கும் ஓரான் வழியாய் வந்தது ஈடு வியாக்கியானம். யாரிடத்துல இருந்து? நம்பிள்ளை வடக்கு திருவீதி பிள்ளை, அதுக்கப்புறம் ஈயுண்ணி மாதவர், ஈயுண்ணி பத்மநாபர், அதுக்கப்புறம் நாலூர் பிள்ளை, அப்புறம் நாலூர் ஆச்சான் பிள்ளை, அதுக்கப்புறம் திருவாய்மொழி பிள்ளை. இதுவரைக்கும் ஒருத்தர், அவரிடத்துல இருந்து அவர் சீடர், அவரிடத்துல இருந்து அவர் பிள்ளை, அவரிடத்துல இருந்து அவர் சீடர், இப்படியே ஓரான் வழியாய் வந்த இந்த ஈடு வியாக்கியானம் அத மணவாள மாமனிகள் திருவரங்கத்துல இருந்து ரங்கநாதன் முன்னாடி இருந்து
அனைவருக்கும் எடுத்துரைத்தார். அதனால ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவருக்கும் எடுத்துரைத்தார். அதனால ஈடு வியாக்கியானம்ங்கிறது பண்ணியது, பரவியது, விரிந்தது. இன்னைக்கு நமக்கு இந்த சுவாமி சாதித்த இந்த ஈடு வியாக்கியானம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் யாருன்னா மணவாழ மாமுனிகள். அந்த மணவாழ மாமுனிகளுக்கு ஈட்டு பெருக்கர் அப்படின்னு திருநாமம். பொதுவா நாம ஈடனுடைய வியாக்கியானத்தை வாசித்து அதனுடைய அர்த்தத்தை சொல்றோம். வாசுரத்தை நன்னா சந்த சொல்லிடுறோம், அதை மனப்பாடமா சொல்லிடுறோம். ஆனா வியாக்கியானத்தை ஸ்ரீகோஷத்தை வச்சுட்டு சேவிக்கிறோம் இல்லையா? ஆனா மணவாழ மாமுனிகள்